Hi branches of vine, welcome to our channel. என்ன இந்த கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டேங்கிறாரு? நீ இவ்வளவு தூரம் நம்பின இந்த கர்த்தர் உனக்கு என்னத்தை செய்துட்டாரு? உனக்கு இருந்த எல்லா ஆஸ்தி சம்பத்து உன் பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு, பட் ஸ்டில் யூ ஆர் பிலீவிங் காட் இப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்களாம் ஜோப்கிட்ட. இந்த யோபு பைபிள்ல ஒரு நல்ல மனுஷனாக காணப்பட்டார். பட் அவருக்கும் சோதனை வந்தது. அவருடைய எல்லாமே காணாம போன மாதிரி போயிருச்சு. ஆனா அவர் நம்பிக்கையாக நங்கூரமாக நினைத்த ஒருத்தர் அவரை கைவிட மாட்டாரு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு. நாம கூட எங்க லைஃப்ல கூட எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது, என்ன இந்த வாழ்க்கை, என்ன இந்த கர்த்தர் எனக்கு மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். தேவன் குறித்ததை அதன் காலத்துல செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். யோபுக்கு முடியாதுன்னு பலர் சொன்னாங்க. நீ எப்படி திரும்பி வர போற, உனக்கு எப்படி கடவுள் உனக்கு ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. பட் கடவுளை அவர் மறக்கவும் இல்லை, மறந்து போகவும் இல்லை. அதே மாதிரி காட் அவருக்கு கிடைக்க வேண்டியதை டபுள் மடங்கா கொடுத்தார். ஸோ நம்ம லைஃப்ல கூட கிடைக்க வேண்டியது தாமதமாக போனாலும் if it's getting delayed, there is a purpose. அது ஒரு குறித்த காலத்தில் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். May God bless you.